நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இது என்னுடைய 544வது வீடியோ. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். காலையில் பூஜையில் ப்ளஸ் கிச்சனில் டோட்டலி ஐ வாஸ் பிஸி. எனக்கு எல்லாம் முடியும் போது மணி 2:30 ஆகிடுது எனக்கு. ஸோ ஐ குட் நாட் டூ எனி திங் இன் த மார்னிங். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ இந்த ஈவினிங். ஸோ எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இதை ஆரம்பிக்கிறேன். இந்த 544வது வீடியோவில் நிறைய பேர் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுறா. அதாவது பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுறது லைஃப்பில். ஸோ அப்போ இந்த எதை தின்ன பித்தம் தெளியுன மாதிரி ஒவ்வொன்று கேட்குறா. நிறைய தடவை வீடியோ பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை அவளுக்கு. ஸோ தேர் ஆஸ்கிங் மீ டு கிவ் தேம் நம்பர் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். நானும் உடனடியாக ரெடிமேடாக வச்சுக்கல. நானும் ஐ ஹேவ் டு சர்ச் அண்ட் கோ அண்ட் கெட் இட். ஸோ ஒரு ரீகேப் பாட்டை நான் பண்ணுறேன். இதை டு ஸ்டார்ட் நான் 3 நபர்களை பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பங்கு கொண்டிருக்கா. நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா இன்றைக்கி அவள்லாம் கட்டாயம் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. முதலாவதாக நற்பவி ஸ்ரீ சக்தி அருட்கூடம்னு இதில் இருக்குது, ஷேலையூரில் அலைமேலப்புறத்தில் இருக்குது. பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் கீதா மாதிரி உள்ளே போனால் ரைட் ஹேண்ட் சைடில் 2வது கட்டிங் நேராக அவரோட நற்பவி அங்கே போயிடலாம். நற்பவி ஆசிரமத்துக்கு அங்கே ரமணி குருஜி அவர் இஸ் மோர் தென் 90 இயர்ஸ். சொல்ல முடியாது பார்த்தா. நல்ல ஆச்சாரமாக நல்ல பெருமாள் கணக்கில் பெருசாக இருப்பார், உயரமாக இருப்பார், நல்ல இருமுகத்தோடு பேசுவார் எல்லார்ட்டையும். எனக்கு அவர் முதல்ல அறிமுகம் 1992ஆம் ஆண்டு நடந்தது. நான் ஜவஹர் நகர் இருந்து அப்போ குடியிருந்தேன். ஜவஹர் நகர்லேருந்து பேன் நிறைய ஜனங்களை அழிச்சுண்டு அங்கே அவரை பற்றி கேள்விப்பட்டு நான் போனேன். 1992 தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு. அதனால தான் இந்த டாபிக் ஆரம்பித்தேன் இன்றைக்கி. நற்பவி ரமணி குருஜி அங்கே பார்த்தா அதில் ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் ருத்ராட்ச கூட வெள்ளை நிற பளிங்கிலே பண்ணி வச்சுருக்கேன். காக்குப்பூச்சின்ற மகுளாதேவி அமர்ந்த கோலத்தில் ஒரு பெரிய படம் 6 அடி உயரம் இருக்கும். அது நற்பவின்னு ஒரு பாசாங்குசத்தோட அம்பா நிற்கிற ஒரு 2 அடி உயரத்தில் நந்தி நடுவில் நந்தி இருக்குது, கருங்கல் நந்தி. அதுக்கு வெள்ளி கவசம்லாம் போட்டிருந்தா மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ப்ளசண்ட் அட்மாஸ்பியர், டிவைன்லி பிளேஸ். அது சொல்லி ஸ்ரீ சக்தி அருட்கூடத்துக்கு போயிட்டாலே நம்ம கவலையெல்லாம் மறந்துடும். அங்கே இருக்கிற படங்கள், இந்த விஸ்ரீ சாமியார் படம் போட்டிருப்பா, இங்கே லோபாமுத்ரா தேவி இருக்கும், ராமாலட்சுமணா சீதாஞ்சனையர் இருக்கும், கருங்கல் விக்கிரமே சைடெல்லாம். இப்போ வாசப்படியில் உள்ள நுழையும் போது உள்நோக்கியவாறு திருப்பதி வெங்கடாச்சலபதி அந்த சிலவர் இருக்குது. எய்த்தா மாதிரி சத்திரம் இருக்க பெரிய டிஸ்கோசஸ் எல்லாம் நடக்கும். நந்தி கல்யாணம் ஏப்ரல் மாதம் நடக்கிறது. அதுக்காக எல்லோரும் போவாங்க. 10 நாள் உற்சவம் நல்லா நடக்கும். எல்லாருக்கும் நிறைய போட்டு அனுப்புவார் நற்பவி ரமணி குருஜி. யாரையுமே தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னதே கிடையாது. சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவார் அவர். அப்பேற்பட்ட மகான். எனக்கு நிறைய அருள் பாலிச்சிருக்கார். என் மனைவிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணியிருக்கார் அவர் அந்த காலத்தில். அவரை பற்றி நான் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நிறைய பேர் பார்த்துருக்கா. நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவா கூட அவரை நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ கூட இது பெங்களூர்லேயே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் அவள் தெலுங்குக்கார இவர் தான் கண்டுபிடிச்சி நரசிம்ம சுவாமி தான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போங்க தானே காமிப்பான்னு சொல்லி அங்கே போன உடனே தே ஃபைண்ட் அந்த நரசிம்ம சுவாமிக்கு போன உடனே இந்த அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கு. அவள் ஃபோன் பண்ணி சொன்னான் எனக்கு, மாமா உங்களால் தான் நான் ஒன்றும் பண்ணல, ரமணி குருஜி இருக்காருங்க அங்கே ஒரு ஆள் கடந்துட்டு. குருஜி என்கிட்ட பேசினார். காலில் அடிபட்டுருக்கு பாவம், அதனால தான் இப்போ காலில் அடிபட்டுருக்கேன், நான் குளத்தூர் தான் அட்மிட் ஆகியிருக்கேன். நான் என்னால் போக முடியாது சார், எனக்கு காலில் ப்ராப்ளம், என்னால் போக முடியல. சரி அட்லீஸ்ட் இந்த புது வருஷத்துலையாவது போய் அப்படி தரிசிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும்னு இருக்கேன். இவர் தான் ரமணி குருஜி. அவரை பார்த்தாலே நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகிடும். காக்கபூச்சண்ட மகர்ஷியோட சிஷ்யர் அவர். எப்படின்னா காக்கபூச்சண்ட மகுளாதேவின்ற இவ 3 தடவை ராமாயணத்தை பார்த்ததாக சொல்லப்படுறது. காக்கபூச்சண்ட ஹிஸ்ட்ரியில் பார்த்தா ராமரோட விளையாடி இருக்காருன்னு சொல்லப்படுறது. வெண்ணிற காக்கை வெள்ளை காக்கா கேலி பண்ணுற அளவை வெள்ளை காக்காவை இருக்கார் காக்கபூச்சண்டர்.
அதனால தான் வெண்ணிற காக்கையை பளிங்கு கல்லில் பண்ணி ரமணி குருஜியோட இதில் இருக்குது அந்த ஆசிரமத்தில். இந்த காக்கபூஜை 1962 ஆண்டு ரமணி குருஜியானவர் கைலாசத்துக்கு யாத்திரை போயிருக்கும் போது எதிர்த்தா மாதிரி வந்து நின்னார். அவன் காக்கபூஜை வந்து கொடுத்து ஒரு பண்டல் ஆஃப் சுவடீஸை கொடுத்து, நீ வந்து தென்னாட்டில் போய் இது வந்து காசு வாங்க இப்போ யார்ட்டும் காசே கேட்டதில்லை அவர். உண்மையாக சார் எனக்கு 92 நான் போகும்போது, அப்போ 92ஆம் வருஷம் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 100 ரூபா ஒரு 100 ரூபாவை எடுத்தேன். புட்டிட் நியூ பேக்கெட்ன்ட்டார். நோ உண்டியல் பிஸ்னஸ் ஹியர் அப்படின்னாரு. அப்படி எல்லாரையும் நிற்க சொல்லிவிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து பிடியாக அவர் காசு கொடுத்தார். வெள்ளி பவலில் நிறையா காசு வச்சுருந்தார். பிடிச்சு எடுத்து கொடுத்து இதெல்லாம் வந்து ஆட்டில் கேஷ் பாக்ஸில் வச்சுருக்கோ, தனத்துக்கு குறைவே இருக்காதுன்னார். அன்னிலேருந்து 92லேருந்து இன்னும் வரைக்கும் குறைவில்லை. குருஜியோட ஆசீர்வாதம் தான் அது சொல்ல முடியும். மோகன் குருஜி கூட சொல்லியிருக்காருன்ட்ட. அவர் முதல்ல இந்த சுபாசினி பூஜை பண்ணும்போது ரமணி குருஜி தான் அவர் பூக்கள்லாம் அந்த இது 1008 பேருக்கு பூ சப்ளை பண்ணமே அந்த இதை வந்து அவர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதா மோகன் குருஜி சொன்னாருக்கிட்ட. இதெல்லாம் எதுக்கு சொல்கிற, பெரிய மகானவர். ஒருத்தரை பார்த்த உடனே சொல்லுவார். இதாச்சு அன்றைக்கி 92ஆம் வருஷம் என்னாச்சுன்னா, இறக்கும்போது நீ வாடா இங்கே, உன் பேர் என்ன ராஜா அப்படின்னு. எங்கே ஒர்க் பண்ணுறேன்னார். டேப்பே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். மகாதேவன் தெரியுமா, மல்லிகா தெரியுமா எல்லாம் கேட்டார். இல்லை அதான் முதலாளி கே மகாதேவன் தான் என்னுடைய ஜிஎம் அப்படின்னார். அப்படியா, நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, நோட் பண்ணிக்கோ. இன்றைக்கி என்ன ஏப்ரல் 14 நான் மே மாதம் 2ஆம் தேதி கெட்டிங் ப்ரமோஷன். சத்தியமாக யாவனாலும் சொல்ல முடியாதுன்னு பாருது. I got promoted from senior purchase executive assistant manager ஆனேன். மே மாதம் 2ஆம் தேதி எஸ் ரங்கநாதன்றவர் என்னுடைய ஜிஎம் கவரை கொடுத்தார். அவ்வளோ துல்லியமாக சொன்னார் குருஜி. அடுத்ததாக அதே 92ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம் நவராத்திரி போது எங்கள் காலத்தில் இது வந்தது, ராஜராஜேஸ்வரி விக்கிரகம். அப்போ என் ஒய்ஃப் வந்து குழந்தையோட விஷயத்துக்கு மாமியாராத்துக்கு விருகம்பாக்கத்துக்கு போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து அவன் என்ன படிக்க குழந்தைகளை விட்டுட்டு ஷீ வெண்ட் பை ஆட்டோவிலேயே அது தாம்பரத்தில் போய் இறங்கிட்டு அங்கேயே ஆட்டோவில் போயிருக்கா. அப்போ மழை தூரிட்டு இருக்கு. அவள் எல்லோ கலர் சாரீ கட்டிட்டு கண்ணாடி போட்டுருந்தா போலக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆசக்ட் எல்லோ கலர் சாரீ ரெடிட்டு கம் ஹியர் அப்படின்னு இருக்கார். எல்லாம் விளவுங்க சொல்லி நிறைய பேர் உட்காந்துருக்கா. அது வந்து நிறைமணி விழா வட்டம் பண்ணியிருக்கா. நவராத்திரி முடிஞ்சு அன்றைக்கி அப்போ உள்ளே போயிருக்கா. ஆர் யூ சர்ப்ரைஸ்ட், ஐ கால்ட் யூ ஹியர்னாராம். சிரிச்சு உட்காருந்தாராம் பக்கத்தில். உன் பேர் என்னென்னா அலைமேல் ஒன்று இருக்கா. உனக்கு என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷம். ஏன் நட்சத்திரம் மிருகசீரிஷம் தான். உங்கள் எதுக்கு உனக்கு கூட்டம் தெரியுமா? உனக்கு சர்ப்ரைஸ் ஆளி அதை கூப்பிட்டதுன்னாராம். இவன் சும்மா இருந்திருக்கா. அப்போ உன் பேர் அலைமேலுன்னு சொன்ன உடனே எங்கள் ஆற்றுல அலைமேலுக்கும் மங்கராஜத்துக்கு ஹோமம் நடக்கிறது, ஆற்றுல வந்து சாப்பிட்டு போகன்னு சொல்லி அவள் ஆற்றுக்கு ஐஷம் போய் பக்கத்து பங்களா அங்கே சாப்பாடு போட்டு துணி இதெல்லாம் வச்சு வஸ்திரங்கள்லாம் வச்சு கொடுத்து காரில் வச்சு தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணியிருக்கார் அவர் நம்மளுக்கு. அப்போ என்ன சொன்னார், அவர் ஒரு சின்ன கன்னியா பொண்ணு பாலாம்பிகையை கையில் பூர்ண கும்பத்தோடு வரா. நீ வரும்போது உங்கள் ஆற்றுல வந்து அம்பாள் வந்து உட்காந்துட்டான்னு. ஜவஹர் நகர் இங்கே பெரம்பூர் பக்கத்தில் இருக்க. 1992ஆம் வருஷம் அவர் இருக்கு சேலியூர் அந்த எண்டு. அப்போ இது செல்ஃபோன்லாம் கிடையாது. குருஜி எவ்வளோ அழகாக அந்த தீர்க்கதரிசித்தனம் சொன்னார். அப்படி உங்கள் ஆற்றுல வந்து அம்பாளை உட்காந்துதுன்னு சொல்லிட்டார் அவர். ஷீ டோட்டலி சர்ப்ரைஸ். போயிட்டு வந்து வந்து கதவெல்லாம் சாத்தினா இங்கே வாங்குவோம் நான் ஒய்க்கு என்னென்ன மாதிரி குருஜி சொன்னார். மாதிரி எங்கே போனேன், யாருக்கு மாதிரி ரமணி குருஜியை பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு வந்து அம்பாள் சாஸ்வதமாக உட்காந்துருக்காளாம், எந்த கவலையும் இல்லைன்னு ஆசீர்வாதம் பண்ணாருன்னா. சரி இப்போ என் நம்பிக்கை வந்து உனக்கு நான் சொன்னேன். இது நடந்து என் லைஃப்பில் 92ஆம் வருஷம். அடுத்து 94ஆம் வருஷம் மாதிரி நார்மலி ஒன்ஸ் இன் இயர் ஐ யூஸ் டு கோ டு யூ. போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ அப்போ ஏற்பட்ட ரமணி குருஜி அப்புறம் வந்து ஜாதகம்லாம் ஒன்று பார்க்குறதில்ல, எடுத்துன்னு போனால் தப்பு இல்லை. சில நேரத்தை கேட்பா ஜாதகம் முடிஞ்சிருக்கியாண்டு. அவர் வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்க முக்கியமான இதை டெசிஷன் மேக்கிங்கை சொல்லுவார் முன்னாடியே. இன்னும் கண்ணை மூடின்னு கூட சொல்லுவார் நிறைய விஷயங்களை. நான் 2வது தடவை நான் இந்த ஆற்றுக்கு வந்து 92க்கு அப்புறமா 2-3 தடவை போயிருக்கேன். 2001 இந்த ஆற்றுக்கு வந்த புதுசில் இந்த வீடு கிரயம் ஆகி கிரகப்பிரசம் ஆயிடுத்து. வீட்டில் ஒரே தகராறாக்கு. கணவன் மனைவிக்குள்ள இது டிஸ்பியூட்ஸு, பசங்க அடங்கலை. அப்போ நாங்கள் போனோம் திரும்பி குறிச்சியை பார்க்குறது. கார் வச்சுட்டு போனேன். அவர் சொல்கிறார், பட்டையாக விபூதி போட்டுருக்கானே,
வெள்ளை குதிரையில் இருக்கிறான மதுரை வேறுனா ஐயனாரான்னு என் ஒய்ஃபை கேட்டார். என் ஒய்ஃப் வந்து மதுரை வேறுன்னா அது தெரியுதானே, குலதெய்வம் மதுரை வேறு தெரியுது இல்லையா, அவனுக்கு ஒரு நாளாக நீ பொங்கல் வச்சியா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னாரு. 25 வருஷம்னா. ஒரு நாள் கூட பொங்கல் வைக்கலையே நீ. நாளைக்கு ஆற்றுக்கு போன உடனே கொல்லப்பக்காரங்க இருக்குது, கிணறு இருக்குது, அந்த இடத்துல 3 செங்கலை வச்சு பட்டை போட்டு பொங்கல் வெயினார். அப்புறம் 2-3 வருஷம் வச்சா. அப்புறம் நான் தான் வச்சுருந்தேன் கீழே. இப்போ முடியலை, இப்போ மேலேயே பண்ணி அங்கே கீழே நைவேத்தியம் பண்ணிடுறேன். இப்போ தனியாக கோவிலை கட்டிட்டேன் மதுரை வீரனுக்கு. ஸோ அந்த மதுரை வீரன் படம் தான் இந்த பாருங்கள் மேலே பார்க்குறீங்க. ஆற்று உள்ளே நுழைஞ்ச உடனே வாசப்படி நோக்கி இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் லைஃப்பில் அவள் குலதெய்வமே அவர்கிட்ட பேசும். இந்த ரமணி குறிச்சிட்டவர் அவருடைய நம்பர், அவரோட அவைலபிலிட்டி தெரிஞ்சுட்டு போங்க. பூப்பழங்கள்லாம் வாங்கிட்டு போங்க தாராளமாக. பிசிக்காதுங்க, அங்கே எதுவுமே கிடைக்காது. அந்த இடத்துல சேலையூர் வரைக்கும் கிடைக்கும். இவரை பார்க்கும்போது அவைலபிலிட்டி தெரிஞ்சு போங்க. நார்மலாக சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு போனால் பார்க்குற காலை வெளி வருஷம்னா காத்தால போங்க. இப்போ முதல் பர்சன் ரமணி குருஜி பார்த்தாச்சு. 2வது பர்சன் இவர் வந்து ஐ வாஸ் அட்மிட்டட் இந்த போர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலில். ரொம்ப சீரியஸ் கண்டு சுண்டு விரலை கட் பண்ணான் எனக்கு. சுகர் இதாகி அது லட்சுமி வரா மாதிரி ஆயிடுத்து. ஸோ அந்த நேரத்தில் எய்த்தா மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்து ஒருத்தருக்கு. அவரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்தார். வயதான 70 வயசு மேலே. அவர் பேர் டி கணேசன் பேர். இஸ் பரம்பரை அஸ்ட்ராலஜர், விஸ்வகர்மா. அவர் லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் ஸ்ரீ சண்முக செல்வ விநாயகர் ஒரு கோவிலே வாழ்க்கை வந்து 4.5 கிலோமீட்டர் கோவில் இருக்க வாழ்க்கை. 5 வீடுகள்லாம் இருக்குது. அந்த வாடகையை வச்சு அந்த கோவிலை ரன் பண்ண வச்சுருக்கா. என்டோமெண்ட் கோவில் அது இப்போ. ஸோ அவர் தினம் லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட் போயிட்டு வர்றார். பட்டாபிராம்லேருந்து வாடகை வீட்டிலேருந்து அங்கே போயிட்டு வர்றார். இப்போ அங்கேயே ஒரு பில்டிங்கை இடித்து கட்டுறா அவருக்கு வீடெல்லாம். ஸோ அவர் வந்து ஹீஸ் அ குட் அனலிசிஸ். இந்த ஜாதகத்தாலும் கொடுத்தா பொருத்தம் பார்க்குறது, நல்லா அனலைஸ் பண்ணி இந்த விலாவரியாக எழுதி இல்லைன்னா வாய்ஸ் மெயிலே அனுப்பிச்சுடுவார். ஹீஸ் சார்ஜிங் 1000 rupees. அனுசூயான ஒரு பொண்ணு, இவளுக்கு ஜிபேலாம் இவர் கிடையாது. ஸோ பொண்ணு பேருக்கு அனுப்ப சொல்லுவார். 1000 rupees இவர் சார்ஜ். அதை நான் சொல்லிடுறேன். பட் வந்து எழுதியே கூட கொடுப்பார். ஜாதகத்தையும் எழுதி தருவார், அதையும் செய்வார். நம்ம டீட்டெயிலாக கேட்டால் டீட்டெயிலாக சொல்லுவார். அதை இவர் தான் வந்து டி கணேசன் அஸ்ட்ராலஜர். ஆற்றுக்கெல்லாம் வருவார் அவர். இவர் என்ன பண்ணாருன்னா ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து, சார் நான் சொல்கிறது கேளுங்க, உடனடியாக குயிக்காக ஹீல் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மோதிரத்தை போட்டார் எனக்கு. நீல கலர் அது. சரி, சேட்டனுடைய இது இருக்கணும், உங்களுக்கு தாக்கம் இருக்கணும், இந்த இது போடுங்கன்னு இந்த மோதிரத்தை போட்டு 10 days மட்ட ஆரம்பிச்சது கால் இந்த பொண்ணு. ஸோ ஹீ இஸ் அ பர்சன். அதான் மணி மந்திரம் ஔஷதம் இருக்கு. மணின்னா அதுதான் நவரத்னங்கள். மந்திரம் ஜெபிச்சு பண்ணுறது. ஔஷதன்றது மருந்து. ஸோ மணி மந்திர ஔஷதத்தில் ஹீ இஸ் இந்த மணியிலையும் இந்த ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கிட்டிக்காரர். ஸோ கட்டாயம் அவர் வந்து இந்த ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணோன்னா யூ கேன் அப்ரோச் டி கணேசன். ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் ஒரு தடவை. இப்போ 2வது தடவை சொல்லிடுறது. ஒவ்வொருத்தரும் ஒரு பட் வில் சார்ஜ் 1000 rupees. அடுத்ததாக ராம நட்ராஜ தீட்சிதர் ஒருத்தருக்கார். இவர் தான் தீட்சிதர். குடிமை வச்சுருப்பார், கடுக்கம் போட்டுருப்பார். இஸ் மோர் தென் 60 years ஓல்டு. எனக்கு இவரையும் 30 வருஷமாக தெரியும். ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த், ராஜாத்தி அம்மா, தயாளு அம்மா, அப்புறம் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவர் தேடின்னு போவார். நரேந்திர மோடிக்கு பார்லிமெண்ட் வசூல் இவருக்கு ஒரு ரூமை கொடுத்துருக்கா. முக்கியமான டெசிஷன். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துவில் ஒரு இப்போ நிறையா சொல்கிறான் இல்லையா, இந்த ஜோசியெல்லாம் வந்து வரிசையாக உட்காந்துருக்கா. அவெல்லாம் வந்து இந்த வருஷம் எப்படி போனால் என்னென்னோ சொல்கிறான். ஒருத்தர் சொல்கிறது ஒரு நாளில் பலிச்சது இல்லை. இவர் பீரியடில் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆக்சுவலாக மெட்ராஸில் ஹிந்து ஆஃபீஸில் நடக்கும்போது 10 ஜோசியரை கூப்பிட்டு கேட்கும்போது இவர் வந்து இந்த டிபேட்டில் ஹி ஒன். ஸோ ஹி வாஸ் கிவன் த டைட்டில் அஸ் அஸ்ட்ராலஜர் சென்னைன்னு சொல்லி ஹிந்துவில் ஒரு பெரிய இங்கிலீஷ் ஆர்டிக்கலே வந்தது அவரை பற்றி. சரி, நான் பார்த்த டேபிளில் அது வச்சுருப்பாரு. அவர்கிட்ட என்னென்னா
ஒருத்தரை பார்த்தோன்னே வாங்க வேணுகோபால் வாங்க உள்ள அப்படிங்குவார். பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய ஆள். ரிஷி வாக்கியம்லாம் தெரியும். இவருக்கு சொல்லி சொல்லி ரிஷி வாக்கியம்லாம் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறான்றது ரிஷி வாக்கியம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள்லாம் கிடையாது. கேசவனுக்கெல்லாம் ரிஷி வாக்கியம்லாம் சொல்ல தெரியாது, அதையும் சொல்லிடுறேன். கேசவன் வந்து அவர் வந்து இது இந்த பிரச்சனை சொல்கிறார், லக்ன பிரச்சனை சொல்கிறார் அவர். கேசவனுக்கு ரிஷி வாக்கியம்லாம் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டு. ஸோ ராமரடா யுதிஷ்டரை சொல்லும்போது ரிஷி வாக்கியம் சொல்லுவார். வேறு யாரும் சொன்னதில்லை. யுதிஷ்டருடைய தீட்சிதருடைய ஃபோன் நம்பர் தீட்சிதருடைய நம்பர் இது. இவர் வந்து மந்தவெளி மார்க்கெட்டில் பக்கத்தில் அடைஞ்சான் முதலில் தெரு 4/7 அந்த இடத்துல இருக்கார். ஹிஸ் சார்ஜஸ் ஆர் 3,500 rupees வாங்குவார். 7 தலைமுறைக்கு ஒருத்தரை பற்றி சொல்லுவார். இவர் ஆட்ட சொல்லக்கூடிய ஆள் தமிழ்நாட்டிலே கிடையாது. மேபி நார்த் இந்தியாவில் இருக்கலாம், எனக்கு தெரியும் யாரும் கிடையாது. அது மாதிரி ரிஷி வாக்கியம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனுஷர் இவர் தான். ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் என்ன, எதனால் என்ன, ஆதியோட அந்தமோட அதனால தான் சார்ஜ் ஜாஸ்தியாக பண்ணுறார். ஸோ அது ஹேவ் டு யூஸ் த பிரெயின். அதை வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணணும் அதில். ஸோ இவர் வந்து ஒரு குடும்பத்தில் என்ன பாதிப்பெல்லாம் இருக்குலாம் பார்த்து மிச்ச வாழ்க்கைலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதையும் சொல்லிடுறாங்க. இப்போ ரமணி குருஜியெலாம் வந்து அந்த அந்த ஸ்பாட் உள்ளே வரும்போது அதெல்லாம் சொல்லுவா தவிர என்னென்ன பிரச்சனைகள்லாம் டீப்பாக இருக்குன்னு தெரியும் அவளால் சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் ஒவ்வொருத்தருடைய இதுவும் வந்து ஒரு ஒரு தனித்தன்மையை வாய்ந்தது. ஸோ ரமணி குருஜியை பார்த்துருக்கோம். ரெண்டாவதாக டி கணேசன் பார்த்துருக்கோம். மூன்றாவதாக ஸ்ரீ ராம நட்ராஜ தீட்சிதர். இப்போ தீட்சிதர்வர் இவர் ரிஷி வாக்கியம் படித்த ஒரே ஒரு மனுஷர் சென்னையில் இவர் தான். ஐ கேன் சேலஞ்ச் தட், நோ படி கேன் டிஸ்பியூட் ஆன் தட். நான் அவர் சொன்ன வாக்கியங்களை சொல்கிறேன். சீரச கோத்திரத்தை உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவள் எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி, சீரச கோத்திரே பிரதான சீலை தாமிர பரணி நிதியிலே சிவசைல க்ஷேத்திரே கல்யாணி பரம கல்யாணின்னு வருது. சீரச கோத்திரம் இருந்தால் ஐயரோ ஐயங்காரோ மாதுவா யாராக இருந்தாலும் சரி, இந்த சிவசைலம்ன்ற க்ஷேத்திரத்தில் போய் சாமி அம்பாளுக்கு சிவசைலபதி பரம கல்யாணிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி ஒரு இரவு தங்கிட்டு வந்தால் தான் அவளுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் இருக்கு. அடுத்து பாரத்வாஜ கோத்திரம். பாரத்வாஜ கோத்திரத்துக்கு திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகைக்கு முதல் நாள் நைட்டே போய் தங்கி ஒரு இரவு தங்கணும், புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து சும்மா டக்குமே ஃப்ளைங் விசிட் கிடையாதுலாம். காஷிக்கு போனால் 3 இரவு தங்கணும் இருக்கு. இதெல்லாம் ஒரு இரவு தான். அந்த 3 புஷ்கரணி, சூரிய சந்திர அக்னி புஷ்கரணின்னு இருக்குது. அதில் சங்கல்ப ஸ்நானம் பண்ணலாம், இதெல்லாம் புரோஷிச்சுக்கலாம். இந்த சாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணால் புடவை கிடவெல்லாம் வாங்கிட்டு போனோம், எல்லாத்தையுமே நல்லா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ பாரத்வாஜ் கோத்திரத்துக்கு திருவெண்காடு. அடுத்து ஆத்திரை கோத்திரத்துக்கு மங்களாம்பிகா சமைது ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணம் தான். ஸோ எந்த பிரிவினர் இருந்தாலும் மகேனை ரிப்பீட்டு. ஸோ 3வது ஹரிது கோத்திரத்துக்கு துறை எனப்படும் சிவாலயமே, துறையின் முடியும் திருவாபடுத்துறைன்னா அதையும் சொல்லலான்னு துறையின் முடிப்ப சிவாலயம் அரியத்துறை. ஏன்னா அங்கேருந்து சீக்கிட்ட ஒரு 20 கிலோமீட்டரில் சைஷோர் வந்துடும். ஸோ கடலுக்கு சமீபமாக இருக்கணும். துறை எனப்படும் சிவாலயமே சொல்லி நான் கேட்டிருக்கேன் அரிதி கோத்திரத்துக்கு. கௌஷிக கோத்திரம், கவுண்டரிய கோத்திரம், காஷிப கோத்திரம் எல்லாத்துக்குமே காஷி தான் சொல்லியிருக்கு. இதெல்லாம் தீட்சிதர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த காலத்தில் பெரிய வித்பத் உடையவர், மணிமந்திரம், ஔஷதம் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் ஆவார். நோபடிக்கு டிஸ்பியூட்டர், கோபக்காரர். அதாவது யாராவது பண்ணால் உனக்கு தெரியுமாடா முதல்ல அப்படின்னு கேட்பார். ஒன்றுமே இல்லாமல் சொல்கிறார் இல்லையா. நான் முதல்ல போயிருக்கும்போது வாடா ராஜாவா, நான் கேர்காரி பால்காரிலாம் ராஜான்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு போக்கு நினச்சேன். எப்படிமா எனக்கு பூர்வோத்தரமே சொல்கிறேன் உட்கார் அப்படின்னாரு. ஜாதகமே பார்க்காமே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக வந்தேன் இல்லையான்னாரு. 1992 முன்னாடி இது நடந்தது. சார் 1990 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உங்கள் ஆத்திரம் எத்தனை பேர் சொல்லி நான் 10வது குழந்தைன்னு சொல்லி இவ்வளோவும் சொல்லி நீ ராஜராஜேஸ்வரர் கோவில் கட்டுவேன்னாரு. அதுக்கப்புறமா 20-25 வருஷம் கழிச்சு இந்த கோவிலுக்கு இங்கே வந்தேன் நான். இங்கே திருப்பதி நகருக்கு. ஸோ ஒரு 10 வருஷமாக வச்சுங்களேன்.
ஸோ அந்த கோவில் கட்டுறதுனா முன்னாடி அங்கேயே சொல்லிட்டார். அங்கேயே ஒரு 6 மாதம் ஒரு கோவில் கட்டுவார். சின்ன கோவில் கட்டி இந்த ஊர் ராஜாவாக இருக்க பன்னாடு போட்டு வர்றார். பா ரங்கநாதன் எம்எல்ஏ எனக்கு பன்னாடு போத்தினோம் அங்கே இங்கே ஜவஹர்லால். இதெல்லாம் நடந்து ஏன்னா முன்கூட்டியே சொல்லக்கூடியவர், ரிஷி வாக்கியத்தை அப்படியே மனநமாக சொல்லக்கூடியவர். வேறு யாருக்கும் தெரியாது. இந்த 3 பேரில் இவரை மட்டும்தான் ரிஷி வாக்கியம் படிக்கிறவர். ரமணி குருஜி வந்து காக்கபூஜன்ற நாடியே வாசிப்பார். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் வாசிப்பார். வெள்ளிக்கிழமையில் வாசிப்பார் சாயந்தர வேளையில். இதெல்லாம் சொல்லி யார் யாருக்கு அப்ரோச் பண்ணணுமோ அவள் அந்தந்த கன்சர்ன் பர்சன் அப்ரோச் பண்ணுங்க. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை நிறைய பேர் திருப்பி திருப்பி எனக்கு பண்ணாதவங்க ஃபோனை அவளுக்கு பண்ணி ட்ரை டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.